தாம்பரம் மாநகராட்சியில் இருக்கும் 15 நீர்நிலைகளில் முக்கியமானதாக விளங்குகிறது இந்த சிட்லப்பாக்கம் ஏரி. மிகப்பெரிய பரப்பளவை கொண்டிருந்த இந்த ஏரி தற்போது ஆக்கிரமிப்பில் சிக்கி படிப்படியாக சுருங்க தொடங்கியுள்ளது. ஏரியை சுற்றிலும் கொட்டப்படும் குப்பைகள் மலை போல குவிந்திருப்பதோடு ஏரியில் கலக்கும் கழிவுநீரால் அப்பகுதி நிலத்தடி நீரும் பாதிக்கப்பட்டு சுத்தமான குடிநீர் கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. சமீபத்தில் என்னாச்சுன்னா, இந்த ஏரி மேட்டுக்கு பக்கத்துல, கரைக்கு பக்கத்துல ஒரு கால்வாய் ஓடுது. அந்த கால்வாய் வந்து கழிவுநீர் கால்வாயாக மக்கள் பயன்படுத்தினாங்க. அந்த கழிவுநீர் கால்வாய் வந்து அடைப்பட்டு போனதுனால புல்டோசர் வச்சு அதை வந்து அந்த கழிவுநீரை சுத்தம் பண்ணி அந்த சேரை எடுத்து இந்த கரமேட்டில் போட்டுறாங்க. இதை சுத்தம் பண்ணியிருக்கலாம், என்ன காரணத்துக்காக அப்படியே விட்டுட்டாங்க. இப்போ என்னாச்சுன்னா, டோசர் இந்த வழியாக போயிருக்கு. அந்த டோசர் போன பாதையில தான் இப்போ மக்கள் நடைபயிற்சி செஞ்சிட்டு இருக்காங்க. இதற்கு உரியவங்க இந்த கரைமேட்டை சுத்தம் பண்ணாங்கன்னா வழக்கம் போல மக்கள் வந்து நடைபயிற்சி செய்வதற்கு ஏதுவாக இருக்கும்ட்டு தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த அதிமுக ஆட்சியின் போது அப்போதைய முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமியின் முன்னெடுப்பில் சிட்லப்பாக்கம் ஏரியை மறுசீரமைக்க 25 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான பணிகள் தொடங்கின. பின்னர் திமுக ஆட்சிக்கு வந்த பின்பு மந்தமான அப்பணிகள் பொதுமக்களின் போராட்டத்திற்கு பின் நிறைவு பெற்றன. உள்ளூர் மட்டுமின்றி பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்களும் நடைபயிற்சிக்காக பூங்காவை பயன்படுத்தி வந்த நிலையில் தற்போது குவிந்திருக்கும் குப்பைகள் மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா இந்த டூர் வரேன்னு சொல்லிட்டு இதுல இருந்து எடுத்து இந்த பக்கம் போட்டதுனால ஒரே மண்ணாவும் பிளாஸ்டிக் குப்பை எல்லாம் கலந்துருக்கு. இதனால வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து சிரமமா இருக்கு நடக்கிறதுக்கு. பெரியவங்க எல்லாருமே முன்னாடி வந்து இருந்தாலும் ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணலனாலும் மண்ணா இருந்தது போது வந்து பாத்தீங்கன்னா நல்லா நடக்க முடிஞ்சு, ஓட முடிஞ்சு, ஃபுல்லா இதை கம்ப்ளீட் சர்க்கிள் பண்ண மாதிரி இருந்துச்சு. இப்போ இதுவே வந்து பாத்தீங்கன்னா மழை காலம் ஆரம்பிக்கும் போது மழை பெய்ய ஆரம்பிச்சதுன்னா தண்ணி வந்து பட்டு திருப்பி இதுல இருக்கிற பிளாஸ்டிக் கழிவு எல்லாம் மறுபடியும் ஏரியில போய் கலக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை கிளீன் பண்றது பெட்டர். எவ்வளவு சீக்கிரம் கிளீன் பண்றாங்களோ அது பெட்டர். நார்மலைஸ் பண்ணிட்டு அந்த அளவுக்கு டெவலப் பண்ண முடியலனாலும் அட்லீஸ்ட் திருப்பி ஃபிளாட் ஆகிட்டு என்ன இது ப்ராப்பரா பண்ண முடியுமோ அது பண்றது பெட்டர். தூர் வர்றதுக்காக எடுத்து போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல எண்ணம் தான். ஆனால் அதை உடனே கிளீன் பண்ணலைன்னா இந்த அழுக்கு எல்லாமே ஏரியில் போய் சேரும். அதுவும் நல்லதில்லை. மழை காலம் வேற வருது. இன்னும் ரொம்ப இந்த இடம் நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும் மழை காலங்களில். ஸோ இதை எவ்வளோ சீக்கிரம் ஆக்ஷன் எடுக்கிறாங்களோ அவ்வளோத்துக்கு நல்லது. பொதுமக்களுக்கும் வசதியாக இருக்கும். நிறைய பிளாஸ்டிக் பேப்பர் அது இதெல்லாம் கல் கிளாஸ் எல்லாம் இருக்கிறது இன்னும் கஷ்டமாக தான் இருக்குது நடக்கிறது. கழிவுநீர் கால்வாயில் இருந்து எடுக்கப்பட்டு கரைப்பகுதியிலேயே கொட்டப்படும் கழிவுகளால் 25 கோடி ரூபாய் மதிப்பில் தூய்மையாக்கப்பட்ட ஏரி மீண்டும் அசுத்தமடைய தொடங்கியுள்ளது. பல கோடி ரூபாய் மதிப்பில் சீரமைக்கப்பட்ட பூங்காவில் மக்களுக்கு தேவையான கழிவறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் கூட இல்லை என்ற புகார் எழுந்திருக்கிறது. தண்ணி இல்லாத ஒரு கஷ்டமா தான் இருக்கு. தண்ணி இருந்தால் நல்லா இருந்திருக்கும். பாத்ரூம் எல்லாம் நல்லா கட்டி வச்சுக்க எல்லாம் யூஸ்ஃபுல்லான ஐட்டம் அது. ஆனா நிறைய டைம்ல தண்ணி இல்லை சார். தண்ணி இல்லாம இருக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்க எவ்வளவு பேர் வராங்க? தண்ணி இல்லாத எந்த அளவுக்கு சிரமமா இருக்கு? சிரமமா இருக்குன்னா ஈவினிங் டைம் ஆனா, இப்ப வெயில் டைம், மழைக்காலம்னா ரொம்ப எல்லாருக்குமே அடிக்கடிக்கு யூரின் வரும். வயசானவங்க, குழந்தைங்க எல்லாம் வருவாங்க. அவங்களுக்குலாம் வேற வழி இல்லைன்னா வெளியில தான் யூரின் போயிடுவாங்க. ஏன்னா அது தண்ணி கரெக்டா பண்ணுங்க. திறந்து வச்சிருக்காங்க, தண்ணி வரவே இல்லை. ஒரு நாள் பூட்டியே இருந்தது. வாக்கிங் போறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? வயசானவங்களும் சரி, பசங்களும் சரி, வெளியிலயும் போக முடியாது இல்லையா? அதுக்குதான், வேற ஒண்ணும் இல்லை. தாம்பரம் பகுதி மக்களின் சிறந்த பொழுதுபோக்கு தலமாகவும் சுற்றுவட்டார பகுதிகளின் குடிநீர் ஆதாரமாகவும் விளங்கும் சிட்லப்பாக்கம் ஏரி மற்றும் அதனை ஒட்டிய பூங்காவை முறையாக பராமரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை அனைவரின் மத்தியிலும் எழுந்துள்ளது. தமிழ்ஜனம் செய்திகளுக்காக தாம்பரம் செய்தியாளர் மணிகண்டன்.